வணக்கம். நான் வசுமதி முரளிதரன், மூவாஸ் குக்கரியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிஸ்டாஷூஸ் அண்ட் ப்ரோக்கலி சூப் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரோக்கலி கொஞ்சமாக, ப்ரோக்கலி, வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்தா பருப்பு கொஞ்சம் 10 போல், ஒரு அரை கப்பு பால், மிளகு பொடி, கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, வெண்ணெய், கொஞ்சமாக தான் வெண்ணெய், ரொம்பலாம் வேண்டாம் இதுக்கு. அதுக்கப்புறமா இது கார்லிக் பொடி பொடியாக நறுக்கி அதை பட்டரில் ரோஸ்ட் பண்ணி ரோஸ்டட் கார்லிக்காக வச்சுருக்கேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆன் பண்ணி பட்டரை போடுங்க. பட்டர் உருகிறதுக்குள்ளேயே நெய்யாகிறதுக்கு முன்னாடியே ஆனியனையும் போட்டு வதக்கணும். கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுனாக்கா வெங்காயம் அது போதும். வெங்காயம் இந்த வெண்ணெயில் வதங்கும் போது, நெய்யாகாமல் வெண்ணெயாக இருக்குச்சே வதங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நெய்யில் வதங்கிட்டுனா அது ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். இது வதங்கின உடனே இது ப்ரோக்கலியை கட் பண்ணி அலசி 2-3 தடவை அலசி இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுங்க. வதக்கிட்டு இந்த பிஸ்தா பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரை, அரை ஸ்பூன் போதும் இந்த இதுக்கு. அதில் சர்க்கரை எதுக்காக போடுறோன்னா, இந்த பச்சை கலரை அப்படியே மெயின்டைன் பண்ணும், அப்படியே டீடைன் பண்ணி பச்சை கலர் அப்படியே இருக்கும். ஈவன் நீங்கள் கீரையை குக் பண்ணும்போது கூட கொஞ்சமாக சுகர் போட்டிங்கன்னா அந்த க்ரீனிஷ் அப்படியே நல்ல பச்சை கலரில் இருக்கும். கீரை, பீன்ஸ் கறியை பண்ணோன்னா அதுக்கும் கொஞ்சமாக சர்க்கரை போட்டோன்னா ரொம்ப நல்லா அப்படியே க்ரீனை மெயின்டைன் பண்ணும். இது நல்லா இது போட்ட உடனே அப்புறம் உப்பு மிளகு பொடியெல்லாம் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சர்வ் பண்ணும்போது யாருக்கு எப்பவுமே சூப் சர்வ் பண்ணும்போது உப்பும் மிளகு பொடியும் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இதோ மிளகு பொடியும் இதிலே போட்டுட்டேன். இப்போ இதை வேக வைக்கணும். தண்ணி ஜஸ்ட் நான் ஒரு கப்பு தண்ணி விட்டு வேக வைக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே நல்லா வேகணும். வெந்த உடனே காமிக்கிறேன். நல்லா வெந்தப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சின்னு அப்புறம் எப்படின்றத காமிக்கிறேன். இது இப்போ இந்த ப்ரோக்கலி நல்லா வெந்துடுத்து பாருங்க. வெந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு, சூடோடு அரைக்க முடியாது மிக்சியில், அதனால கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் அரைச்சின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் ஆகலை. இது ஒரு 4 பேருக்கு ஆகும். இது 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், நோ பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 கப்பு போல் தண்ணி விடுறேன்.
ப்ரோக்கலி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் எல்லாரும் சொல்கிறா. இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிறது. முன்னெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இது மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்க, இந்த திருப்பியும் கொட்டி கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் பால் விடலாம். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதுவும் போடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் டெய்லி போடணுன்ற அவசியம் இல்லை. யாருன்னா கெஸ்ட் வரும்போது ஸ்பெஷலாக பண்ணுற அன்னைக்கு போடலாம். இந்த ரோஸ்டட் இது இருக்குது பார்த்தீங்களா, கார்லிக், அதையும் இதில் போட்டுருங்க. கார்லிக் பிடிக்கலன்னு நினைக்கிறவா கார்லிக் போடணுன்ற அவசியம் இல்லை. பட் ரெஸ்டாரண்ட்ல நான் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி கார்லிக் போட்டுருந்தது. கடைசியில் சர்வ் பண்ணும்போது உப்பு காரம் அதை மிளகு பொடி போருமா பார்த்துக்கோங்க. இல்லை டேபிளில் வச்சுருங்க, அவங்கவுங்க யாருக்கு வேணுமோ போட்டுக்கட்டும். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கொதிச்சிருச்சு, அவ்வளோதான்மா. இதை பாருங்க, இந்த திக்னஸ் இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கொட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? பிஸ்தா ப்ரோக்கலி சூப் ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் ஆக்சுவலாக இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்ப இது அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.